குட் நைட். என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, ஐயா பார்க்க வர சொல்லியிருந்தாரு, அதான். தாத்தா வெளியே போயிருக்காரு, வர 1 மணி நேரம் ஆகும். பரவாயில்லைங்க, நான் இருந்து பார்த்துட்டே போகிறேன். ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாமாங்க? என்ன? எனக்கு நீங்க பண்றது சுத்தமா பிடிக்கலங்க. புரியல. மதிக்காதவங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாதுன்னு தமிழ்ல பழமொழியெல்லாம் கூட சொல்லுவாங்க. படிச்சவங்க நீங்க நீங்க எப்படிங்க அந்த வேட்டையன் வீட்டில் தங்கியிருக்கீங்க? உங்க தாத்தா எவ்வளோ பெரிய பேரறிஞர், எவ்வளோ பெரிய ஆளு. அவரோட ஒரே பேத்தி நீங்க. உங்க வேல்யூ அந்த வேட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கா பாருங்க. ஏங்க, யாருங்க அவன்? ஒரு 10 காசு பிரயோஜனமே இல்லாதவங்க. நேத்தெல்லாம் தெருவில் நின்று எல்லார்கிட்டையும் வேலை கேட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அவன் போய் உங்களை இப்படி நடத்துறான்றதுனால என்னால இப்ப என்ன வேட்டையனை பத்தி பக்கம் பக்கமா குத்தம் சொல்ல வந்தீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க என்னங்க பட்டுன்னு இப்படி பேசிட்டீங்க? நீங்க அங்க தங்கி இருக்கிறதே வேஸ்ட், அதனால எந்த பலனுமே இல்லை. நீங்க தேவையில்லாம கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். உங்களை விடுங்க, உங்க தாத்தா தனியாளா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுங்களா? முந்தானத்துல அவருக்கு உடம்பு சரியில்லை. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான் விடிய விடிய அவரை பார்த்துக்கிட்டோம். அது தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, அதெல்லாம் பண்ணன்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்ல. உங்க தாத்தா இங்க கஷ்டப்படுறாருன்றதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு வந்தா மாதிரி வாரத்துக்கு 2-3 தடவை இங்க வந்துட்டு போங்க. வயசானவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவாருங்க. அவ்வளவுதானா? வேற எதுவும் சொல்லணுமா? வேறனா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லணுங்க. என்ன சொல்லணும்? ஒரு காலத்துல நான் ரவுடி மாதிரி இருந்தேன்றதை கேள்விப்பட்டு நீங்க எப்பவுமே என்ன தப்பான கண்ணோட்டத்திலே பார்க்காதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கத்தி பிடிச்ச கை இப்போ கலப்பையெல்லாம் பிடிக்குதுங்க. இப்போ எந்த களங்கமும் இல்லாம நல்ல கையா மாறிடுச்சு. என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நான் தப்பானவனா இருந்தப்ப கூட அடிதடி பண்ணியிருக்கேன், தண்ணி அடிச்சிருக்கேன், தம்மு கஞ்சான்னு எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா பெருமையா சொல்றேங்க, பொண்ணுங்க விஷயத்துல ஏகப்பத்தினி விரதங்க இந்த பாண்டி. ஏங்க, நான் சைட் அடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தப்பான பார்வையில பார்த்ததே இல்லைங்க. ஏங்க, எல்லாரும் சொல்லுவாங்களே அழகை ரசிக்கணும்னு. நானும் அழகை ரசிப்பேங்க, ஆனா அடையணும்னு நினைக்கவே மாட்டேங்க. அது என்னோட பாலிசிங்க. சத்தியமா உண்மையை சொல்றேங்க, பொண்ணுங்க விஷயத்துல நான் யோகியங்க. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன், கொட்டாவி வர்றீங்க? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய நேரமாங்க இது. அதுவும் இல்லாம எனக்கு பிடிக்காதது எது நடந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துடும். தாத்தாவை பார்த்துட்டு கிளம்புங்க, நான் தூங்க போறேன். குட் நைட். ஏங்க ஏங்க தாத்தா வர வரைக்கும் மாதிரி பேச்சு துணைக்கு. ஏங்க ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் பேசிட்டு போங்க. ஏங்க ஓவரா போய் சொல்லிட்டோமோ? நம்பினாலா இல்லையா? ஒன்றும் புரியலையே. சொத்து பிட்டியடா பாண்டி. சே.